Okay. Hello, sir. ஏன் பொண்ணை ஃபாலோ பண்ற? Wait. Sorry. So sorry. தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு மினரல் வாட்டர் சப்ளை பண்ண சொல்லி நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இவங்கள போய் இது என் பொண்ணு மீரா. Hi. Hi. அம்மா இல்லாத பொண்ணு செல்லமா வளர்த்துட்டேன். அதான் யாரோ ஃபாலோ பண்ணி ட்ரபிள் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே நான் டென்ஷன் ஆயிட்டேன். ஐம் சாரி. அப்போ அம்மா இருந்து யாராவது ட்ரபிள் பண்ணா ஓகேவா சார்? இவர் தான் எங்க குக். சாப்பிடுங்க. ஓகே. நல்லா சமைப்பாராம். ஆஸ்திரேலியால தான் பிடிச்சோம். இப்போதான் ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஐ ஆம் தொடக்கரி மார்த்தாண்டம் சன் ஆஃப் வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? சார், எண்ணெயிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் தேவைப்படும்? முதல்ல ஒரு 100 பாட்டில் சப்ளை பண்ணுங்க. அப்புறம் டிமாண்ட் பார்த்துட்டு நாங்கள் ஆர்டர் தரோம். 2 டேஸில் ஓப்பனிங். சாப்பிடுங்க. அது என்ன கங்கா மினரல் வாட்டர்? என் அம்மாவோட பேர் சார். ஓ நைஸ். தமிழ்நாட்டுக்கே தண்ணி கொண்டாட முடியல, நீங்கள் ஆஸ்திரேலியா கொண்டாந்துட்டீங்க. சரி சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். உட்காருங்க. சும்மா கிளம்புனா எப்படி? ஓ காசா? காசு இல்லை, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, பிளாக் காஃபி சூப்பராக இருக்கு சார். சார் உண்மையிலே சார் பிளாக் காஃபி சூப்பராக இருந்துச்சு. ஏன் என்னாச்சு? அது காஃபி இல்லை, ரசம். இவ்வளவு நாளா என் கனவுல வந்து கால் ஷீட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏய் ஏன்டா கிழிக்கிற? எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஒரு பொண்ணு அவளோட உயிரை கூட மதிக்காம என் உயிரை காப்பாத்துறானா அதுக்கு பேர் காதல் தானே? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. உனக்கு எப்படி தெரியும்? நீ அவன் நைனா கூட பேசிட்டு இருந்த. அந்த கேப்ல அந்த மைனா என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. சும்மா கன்ஃபியூஸ் ஆகாத ப்ரோ. பார்த்ததெல்லாம் வச்சு லவ்ங்கிற. அவ உங்ககிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னாலா? கூடி சீக்கிரம் சொல்லுவா. ஐ எம் வெயிட்டிங். ஹலோ விமலஹாசன் எங்க? என்ன அவதாரம்? இந்த அவதாரத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் பல நூற்றாண்டு காலம் பின்னோக்கி செல்ல வேண்டி இருக்கும். ஓம் நமோ நாராயண. என்ன பண்ற? அடியேன் ராமானுஜதாசன் அவதாரத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வெயிட்டான சிலையை தூக்க வேண்டும். எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், கமலஹாசன் கெட்ட போட்டு சினிமா டயலாக் பேசி ஆபீஸ்க்குள்ள சுத்தாதேன்னு. இப்போ என்ன பண்ணுன்றீங்க மேடம்? போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா. ஓகேவா மேடம்? ஓகே. நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அந்த பையன் பேரு வெட்றீங்க? வாவ், இவ்ளோ ஷார்ப்பா இருக்கே. ஐ லைக் தி ஸ்பிரிட். குளிச்சமா? ஏன் இங்கிலீஷ் மறந்துரும். ஓகே விமல், இந்த பையனை கூட்டி போய் நம்ம ஆபீஸ் எல்லாம் சுத்தி காட்டு. முக்கியமா ஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லுவே. ஓகே மேடம். Okay. பாப்பா. விமல், நீ கெட்டப் மாத்தினா கமல் மாதிரி தான் இருக்க. சொல்லத்தான் நினைக்கிறேன். இதெல்லாம் புது ஸ்டாக்கு, இதெல்லாம் பழைய ஸ்டாக்கு. நான் டப்பா சொன்ன ரொம்ப செலுத்துக்காத. அதெல்லாம் அப்படிதான் ஓவரா பண்ணிக்க வா. இதெல்லாம் ஏற்றுமதி, அதெல்லாம் இறக்குமதி. வேற எதனா டவுட் இருக்கா? ஆமா சார், உங்க நெசப்பேரே விமலஹாசன் தானே? டேய், இதான் டவுட்டா? அதை ஏன்டா கேக்குற? கமலஹாசன் மாதிரி நடிகன்னு ஆசைப்பட்டு வந்து என் கரகம் விமலஹாசனா மாறி இங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா?
யார் சார் இவரு? இவரை தெரியல? இவர்தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அப்படியே இங்க ஸ்டே பண்ணிட்டாரு. ஓ சாரி சார், என்னுடைய ப்ரோ விஸ்வா என்ன அவசரமா ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. அநேகமா பல்க் ஆர்டர் நினைக்கிறேன். அதை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு டெலிவரி பண்றேன். ஹலோ, என்ன பேசுறீங்க? தண்ணி உடனே வரணும். உடனே தண்ணி வரணும்னா 1 கிலோ வெங்காயம் வாங்கி ஊறி கண்ணில் இருந்து வரும். வெய்யா போன டேய் ஜப்பான், வாட்டர் கேன் டெலிவரி பண்ண போனேன். என்ன அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி கால் டேக்ஸ் எதுக்கிட்ட வர சொன்னீங்க? டான்ஸ் பேபி. டான்ஸ்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஏன்டா உனக்கு டான்ஸ் பிடிக்காது? ஏன்னா எனக்கு வராது. ஏதோ உங்க அப்பா சத்தியம் வாங்கிட்டாருன்னு ஏன்டா தமிழ் பொண்ணியே தேடிட்டு இருக்க? ஒரு ஃபாரின் கேர்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அது மட்டும் முடியாது. ஏன்? ஏன்னா கிடைக்காது. இங்கெல்லாம் 10 வயசுல பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாளுங்க. அதுக்கு கீழே இறங்கி என்னால அப்போ ஃபாரினே வேஸ்ட்ன்றியா? அப்படி இல்லடா ஜப்பானு. சரக்கு சென்டா இருந்தா ஃபாரின் ப்ராடக்ட் ஓகே. சம்சாரம்னு வந்துட்டா அது மேட் இன் தமிழ்நாடு தான். என்னதான்டா சொல்ற? புருஷன் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி பொண்டாட்டி திறந்தா அது நம்ம ஊர் பொண்ணுங்க. பொண்டாட்டியும் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி புருஷன் திறந்தானா அது வெளிநாட்டு பொண்ணுங்க. அதான் நான் நம்ம நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன். டேய் அங்க எவன்டா கொலைக்கிறது? என் கஸ்டமருக்கு யாரையா பதில் சொல்லுவா? கஸ்டமரா? நம்மள கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு. கஸ்டமர் பேச விரும்பல. எங்க உங்க ஓனர்? கால் விஸ்வா. கொஞ்சம் நிமிஷம் காமா எங்க விஸ்வா? ப்ளீஸ் சார். சார் வேஸ் விஸ்வா. சார் ப்ளீஸ் சார். விஸ்வா எங்க? சார் ப்ளீஸ் ப்ளீஸ். விஸ்வா, ஏய் லோகுங்க. சார் வேர் இஸ் லோகு? ஏய் விஸ்வா. ஏய் லோகு. என்ன ப்ரோ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து அவ்வளவு ஃபோன் பண்ணி டெலிவரி பண்ணல? இதென்ன கம்பெனியா இல்ல என்ன? இப்படியே போகிட்டு இருந்தா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கம்பெனி இழுத்து மூடிட வேண்டியதுதான். எனக்கு தெரியும்ல, டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். என்ன பாக்குற? உன்னதான்டா பாக்குறேன். போ போ, பார்த்தது போதும். டைமுக்கு ஒழுங்கா இன்னைக்கு டெலிவரி பண்ணு. போ போ. நம்ப முடியல, நானும் போய் செக் பண்றேன். நம்ம ஊர் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லா அம்சமும் உனக்கு வந்துருச்சு ப்ரோ. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள்ஸ், நான் என் லவ்வரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். நீங்களாம் என் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கீங்க? என்னது ஓலவரா? ஆ மீரா உன்ன லவ் பண்றாளா? இப்போதான் ரோஸ் கொடுத்து என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நீங்களாம் எங்கே பூ எடுத்துன்னு கிளம்பிட்டீங்க? உங்கள் ஃப்ரெண்டு யாராவது தவறிட்டாங்களா? ஹலோ, நாங்களும் மீரா கிட்ட லவ் சொல்ல தான் போறோம். அங்கிள்ஸ், உங்களெலாம் மனசாட்சியே இல்லையா? கும்பலாக பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சின்ன பசங்க எழுந்து இடம் கொடுக்குற அளவு வயசாகி போயிருக்கு. இப்போ போய் லவ்வா? இட்ஸ் டூ பேட். என்னது இந்த ஏரியாக்கு தமிழ் பொண்ணு வராதா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாதான்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன திடீர்னு? டேய் வான் கோழி வாயா, ரொம்ப நாள் இல்லடா, ரொம்ப வருஷம் சொல்லு. முதல்ல நீ இந்த ஏரியாவே கிடையாது. எங்களையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாத நீ உள்ள வர முடியும். போய் லைன்ல நில்லு. எது உங்களை ரிஜெக்ட் பண்ணுமா? டேய் உங்களுக்கே தெரியாதாடா? வணக்கம் சார். ஒரு சின்ன கல்ப், அந்த 10 பொண்ணு ஸ்பானர் விடுங்க. நேத்து தான் 8-9 வாங்கிட்டு போனா. டேய் கருப்பு, ஆத்தாடி. டேய் இன்னும் அடிச்சத மறக்கலையாடா? பழச அவள சீக்கிரம் மறக்க முடியாது. சொல்லுங்க சார். என்ன நீ கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்றான்? எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான். ஒரு சின்ன பிரச்சனை, லேசா தட்டினதுல 2 கடாப்பல் விழுந்துருச்சு. அதுக்கு போய் முறுக்கிட்டு திரியறான். சார் சேர்த்து வைங்க சார். ஆமா, அவர் தாலிபான் தளபதி, நீ பாகிஸ்தான் அதிபர். சேர்த்து வைக்க நான் ஐநா சபை லீடர். போங்கடா டேய். தவர் ஒரே ஊருக்காரனுங்க. நீ 3 சக்கரம் ஓட்டுறான், 4 சக்கரம் ஓட்டுறான். ஒன்னா சேர்ந்து 7 சக்கரம் ஆகுங்கடா. சார் நீங்க சொல்றதுனால நான் சேர்ந்துக்கிறேன் சார். இந்தா சேர்ந்து தொலைங்க. போ போ டேய் போ, போடா. எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? எப்ப வந்த? காத்தால வந்தேன்டா. ஆமா கருப்பு, எங்க தங்கி இருக்க? தாஜ் ஹோட்டல்ல சூட் ரூம் போட்டு தங்கி இருக்கிறாரு. சார் தாய பிள்ளைக்காரங்கள்ட்ட அப்படின்னா நக்கலா பேசாதீங்க சார். போடா டேய். வேற ஒண்ணும் இல்ல வெற்றி. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க மேல மாடியில தங்கி இருக்காங்க. அங்கதான் நானும் தங்கி இருக்கேன். சாப்பாடுலாம் எங்க? பின்னால மெஸ் இருக்குல்ல. ஆமா, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? இல்லடா. நான் போய் ஏற்பாடு பண்றேன், நீ வந்துரு. சரி வந்துறேன். வேலை முடிஞ்சிச்சு. போய் சீரியல் பாரு. சைவமா கறி சாப்பாடா? டேய் என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க? கறி சோறா வெறும் சோறான்னு கேக்குற? வேலை என்னன்னு கேட்கவே மாட்டியா? வேலை என்ன சார்? டீசல் திருடணும், வண்டி ஆத்துல கழுவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணு சொல்லி மீட்டர் போடணும், ஸ்டெப்னி தேடி வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும். திருடுறதா? திருடுறதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? சார் நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வரல. இத வேற யார்ட்ட போய் வச்சுங்க. ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு ரிலாக்ஸ். போ, பின்னாடி 6000 போட்டு ஒரு வண்டி இருக்கும். 6 அமரம் உட்காந்து தொட. போ, டென்ஷன் ஆகாத. திருட மட்டும் சொல்லாதீங்க.
ஹலோ, நான் வெற்றி பேசுறேண்ணே. என்ன தம்பி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியா? வேலைக்கு சாப்பிடுறியா? சேர்ந்திருக்கு வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்குண்ணே. அப்புறம் என்ன, இங்க விமலஹாசன் ஒரு ஃப்ரெண்டு. கமலஹாசன் உனக்கு ஃப்ரெண்டா? ஐயா, கமலஹாசன் இல்லண்ணே, கமலஹாசன் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு வீணா போன விமலஹாசன். நல்ல இன்ட்ரோடக்ஷன். நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அண்ணா, நம்ம கருப்பு கூட இங்கதானே இருக்கா? கலெக்டர். ரொம்ப நல்லது. சரி சரி. ஹலோ 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 அண்ணா. ஹலோ அண்ணா சார், எங்க அண்ணன் பேசுறது கேட்க மாட்டேங்குது சார். பேலன்ஸ் தீர்ந்துருச்சுன்னா அம்பானியே பேசாலும் ரிலையன்ஸ்ல கேட்காது. டெய்லி இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க சம்பளம் எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? என்னது டெய்லி வாங்கி தருவனா? டேய், வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் மட்டும் தான் நான் வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் டெய்லி நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும். ஆமா, சட்டை என்ன வயசுக்கு வந்திருக்கா? 2 பக்கம் மஞ்சள் பூசி வச்சிருக்க சார். புது சட்டை சார். ஏண்டா, புது சட்டையில மஞ்சள் தடவர பழக்கத்தை நீங்க இன்னும் விடவே இல்லையா? இதனால தாண்டா உங்களை எல்லாரும் மஞ்சா மாக்கான்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன அண்ணான்ற? யாரா அவங்க அண்ணன்? வெற்றி உள்ள இருக்கிறவங்க அண்ணனை சார்ட்ட காட்டு. இன்னதே அவங்க அண்ணன் உள்ள இருக்காரா? பாட்டில உள்ள விடா. சார் இங்க இருக்கார் சார். இந்தாங்க பாருங்க. அப்படிதான் நல்லா தட்டி கீழே ஊத்து. சாரி சார். இது உங்க பெரிய அண்ணன், இது உங்க சின்ன அண்ணன். அது வெற்றி தான் சார். சார், சென்னைக்கு வரதுக்காக மீசையை குறைச்சிட்டேன் சார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஆமா, சிட்டிக்கு நீ வந்து எதுவும் டெவலப் பண்ணலையா? ஏன் பண்ணிருக்கேன் சார். என்ன டெவலப் பண்ண? முதல்ல டவுசர் போட மாட்டேன், இப்ப போட்டிருக்கேன் சார். முறா. 2 பேரும் கையில குச்சி வச்சிருக்கீங்க. ஊர்ல ஆடு மேய்ச்சிங்களா? என்னது ஆடு மேய்க்கிறீங்களா? வெற்றி என்ன? இந்த சிலம்பெடுத்து கொஞ்சம் சிலம்பி விடு. பாத்துடா. ஐயோ, குடிக்கிறதுக்கு முன்னாடி குட்டிக்காரன் அடிக்க வைக்கிறானே. ஓடுங்கடா. இங்க என்ன சார் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? ஏய், நானடா இங்க ரெஸ்ட் எடுக்க வந்தேன். எதுக்கு சார்? சாருன்னு சொல்லி கரும்பு சார் மாதிரி நீ தான்டா சொருகி விட்ட. சரக்கு வேணுமா? அது எப்படா உன் சரகு மட்டும் கொட்டாம மத்த எல்லா சரகையும் தட்டி விட்டுருக்க? ஒரு நிமிஷம் சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறியா? அப்ப குடிக்காம தான் இந்த சரகு. டேய், என்னடா இது? பழைய பல்லவன் பஸ் கீர். இவனே மாப்பா யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏதாச்சும் ஆர்டிஸ்ட் இருந்தா ப்ளூடூத்ல அனுப்ப. சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். சார் அது வெற்றியோட செல்லு இல்ல சார், ஒரு பொண்ணுகிட்ட ஆட்டைய போட்டது. என்னது? பொண்ணுகிட்ட ஆட்டை போட்டான போன? ஆமா சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். இந்த பொண்ணோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு சார். அதை கண்டுபிடிக்கிறது நீங்க தான் சார் எப்படி ஹெல்ப் பண்ணணும். இதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? சேச்சே, இந்திய ஜனாதிபதி ஆவரத்துல உன பெத்து போட்டிருக்காங்க. காரி மூஞ்சிலே தூப்பிட மூடிட்டு போறா. யூத் பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க அவளையே நினைச்சு உருகிட்டு இருக்கிற. அவ இப்போ எங்க எப்படி இருக்காளோ? என்ன ப்ரோ, முக்கியமான ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன ஸ்டெப் ப்ரோ? டான்ஸ்ன்ற பேர்ல பெருகின வீட்டையே மறுபடியும் பெருகிட்டு இருக்கிறீங்க. இந்த பார், லவ்ல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகுற ஐடியா சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்டெப் சொல்லி கொடு. ப்ரோ, பொண்ணுங்க பின்னாடி நாம போகக்கூடாது, பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும். பொண்ணுங்களை என் பின்னாடி வர வைக்கணும்னா அதுக்கு நான் அவங்க ஹேண்ட்பேக்கை பிடிங்கன்னு தான் ஓடணும். இதை பாரு லோகு, அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தா கண்டிப்பா உன்னை தேடி வருவா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ப்ரோ. ஃபேக்டரின்னு சொன்னீங்க, டான்ஸ் ஸ்டுடியோ மாதிரி வச்சிருக்கீங்க. ஃபேக்ட்ரி எங்க ப்ரொஃபஷன், டான்ஸ் எங்க பேஷன். ஓ நைஸ். அப்போ நீங்க ஷோ எல்லாம் பண்ணுவீங்களா? ஆமா, நாங்க இங்க ரொம்ப ஃபேமஸ். இந்த தமிழ் பசங்க டீம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. என்ன நீங்க இவ்வளவு தூரம் என்ன பார்க்க சொல்லியிருந்தா நானே உங்களை அங்க பார்க்க. இல்ல, நான் உங்களை பார்க்க வரல, அவரை பார்க்க வந்தேன். சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க, என்ன விஷயம்? நாளைக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றோம். அதான் அப்பா சப்ளைஸ் எல்லாம் இன்வைட் பண்ண சொல்லி சொன்னாரு. வந்துடுங்க. கண்டிப்பா சாப்பிடாம வந்துடுங்க. ஏன் நாளைக்கு எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ண போறீங்களா? ஐயோ இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட் அங்க. ஓ வந்துடுங்க கண்டிப்பா. ஷூர். நீங்களும். ப்ரோ, அவ உன்னை பார்க்க வரல, உன்னை இன்வைட் பண்ற சாக்கில் என்ன பார்க்க வந்திருக்கா. ஆமாம்மா, அவங்க உன்னை தான் இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. நீயே போயிட்டு வந்துடு. பார்த்து ரசத்தையே காஃபின்னு கொடுத்தவங்க. எதுவாக இருந்தா என்ன ப்ரோ, காதலுக்காக செங்கல்ல கூட சேர்வா தொட்டுன்னு சாப்பிடுவேன். அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? நீயும் சாப்பிடணும். ஏன்னா
நீ என் ப்ரோ. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. யோ, என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஹோட்டல் நடத்த வந்தது தப்பு இல்லையா? உன்ன மாதிரி ஆளை உள்ள சேர்த்தான் பாரு, அதான் தப்பு. ஃபாலோ மீ. அந்த பச்சை கலர் சூப்பர் சாப்பாடு. ஹலோ, இந்த பக்கம் வாங்க கொஞ்சம். ஓகே ஓகே. செகண்ட் கலர் கடைசி கரண்டி. யாருக்காவது வேணுமா? ஏதோ இவருக்கு வேணுமா? இருங்க இருங்க, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வச்சு தொலை. எல்லா கலரும் காலி ஆயிப்போச்சு. மூந்து பக்கத்தை சாப்பிடு. ஐயோ, கவலைப்படாத தம்பி, நாளைக்கு வா. கலரு கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். நாளைக்குமா? நாளைக்கும் வருவோம். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கையை வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தான். டேய், நீ சொன்ன ஸ்ட்ரீட் தான், நிறுத்து. உள்ளவா. யாருங்க சார், இங்க அஞ்சலின்னு. அஞ்சலி உள்ளதான் இருக்கா? அஞ்சலி, ஹாப்பி தானே? அஞ்சலி. பால் கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் சார். என்ஜாய் பண்ணு. என்னடா சாக்கடை அடப்புல மாட்டின பெருச்சாலி மாதிரியே இருக்கு. இதுவாடா அஞ்சலி? ஐயோ, இவங்க இல்ல சார். முழு பேரு அஞ்சலி தேவி. நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா. அது என்ன ஸ்வீட் பீடாவா? ஷார்ட்டா ஸ்வீட்டா? பீரிங்க முக்கா. கொரியர் வண்டியை தந்து குறவெல்லே இது சாவடிச்சிருவேன். வண்டி இருங்க சார். எங்க இந்த அட்ரஸ்லயே வேற யாராவது ஒல்லியா செவப்பா அஞ்சலின்னு? ஓ, அந்த அஞ்சலியா? அவன் இங்கதான் மாடி போர்ஷன்ல கொடுத்துட்டு இருந்தா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் காலி பண்ணிட்டு போயிட்டா. இவ்வளவு பெரிய ஊர்ல அஞ்சலி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் கவலைப்படாத, அவகிட்ட சுட்ட போன் விட்டு தானே இருக்கு. போன் எடுத்து கூட அந்த நம்பர்லாம் போன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு சரக்கு அடிக்க நாம என்ன பண்றது? ஐ, கண்ணமட்டிக்கார காசு வச்சிருக்கானு பாப்போம். செல்போனு இந்த மாடலுக்கு 2 புல்லு தரும். வெற்றி, ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கா. பேனா பேப்பர் எதுக்கு? சீட்டு விளையாட போறோமா? இல்லண்ணே, அஞ்சலியை கண்டுபிடிக்கிறதுக்கு சார் ஐடியா தரேனாரு. இதுக்குதான் ஒரு விமலகாசம் வேணும்ன்றது. இப்போ அஞ்சலியோட போன் வெட்டிட்டு இருக்குல்ல, அதுல இருக்க நம்பர்லாம் எடுத்து நம்ம டயல் பண்ணா அந்த போன் அட்ரஸ் தெரிஞ்சிடும். நீ போய் செல் எடுத்துட்டு வா. அது கிடைக்காது விமல்ஸ். ஏண்டா நக்க அத வித்துதான் இந்த சரக்கெல்லாம் வாங்குறேன். தூங்கிட்டு ஒரு வாயில கைய விட்டு சொத்த போல திருடுவான். நீ பேக்ல செல்ல வச்சா திருடாம இருப்பானா? வேற எப்படியாச்சும் கண்டுபிடிக்க முடியாதா சார்? இருங்கடா, நானா ஜேம்ஸ் பாண்டா? கண்டுபிடினா என்ன கடாய் வாயா? எடுத்துட்டு போய் எந்த கடையில வித்த? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெளியூருக்காரன் ஒருத்தனுக்கு வித்துக்க. வாய மூடு. ஹாய் மீரா. ஹாய் விஸ்வா. என்னது மீராவா? சொல்லுங்க. என்னாச்சு? எதுவுமே நீங்க சாப்பிடல? ஃபுட்டு பிடிக்கலையா? இல்லை இல்லை, நான் காலையில் வெறும் காஃபி மட்டும் தாங்க சாப்பிடுவேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களே, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீரா சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறா. சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுப்பா. சூப்பராக இருந்துச்சா? டெய்லி வருவானா? நான் எப்பப்பா சொன்னேன்? அப்போ சொன்னியே ப்ரோ. அது அப்போப்பா. ஹலோ. சொல்லுங்க. Can I ask you something? சொல்லுங்க. If you don't mind. Don't mind? நான் ஆமா, நீங்க உங்க எங்க டான்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாமா? ஷூருங்க, ஷூர். Thank you. வாங்க. என்னப்பா வாங்க வரலான்னு? அது மீராவுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. நம்ம டான்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உனக்கு தான் டான்ஸ்னாலே பிடிக்காதே. பிடிக்காது இல்லப்பா, வராது. ரெண்டும் ஒன்று தான், விட்டுரு.
என்ன ப்ரோ வாட்டர் டெலிவரி பண்ண போல ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவும் ஒரு வாரம் ஒண்ணுக்கு போற அளவுக்கு தேவையான மொத்த வாட்டர் கேனையும் நேத்து நைட்டு டெலிவரி பண்ணிட்டோம் ப்ரோ. மீராவை பார்க்க ரெஸ்டாரண்ட் போல. அதை ரெஸ்டாரண்ட்னு சொல்லாதப்பா, யம தர்மனுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற ஏஜென்சின்னு சொல்லு. அப்போ மீராவை எங்க பாப்ப? நம்ம டான்ஸ் கிளாஸ்ல. என்ன ப்ரோ, உனக்கும் டான்ஸுக்கு தான் ரொம்ப தூரமாச்சே ப்ரோ. எவ்வளோ தூரம் சொல்லு ப்ரோ, நான் ஆட்டோ வச்சு வந்துடுறேன். தயவு செஞ்சு டான்ஸ் சொல்லி கொடு ப்ரோ. ப்ரோ டான்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன பெரிய டான்ஸு? இப்படி இப்படி தலையாட்டி தானே தமிழ்நாட்டில் பெரிய ஆளாக இருக்காங்க. யாரு ப்ரோ அது? அடக்கம். இங்க பாரு ப்ரோ, மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பில் ஒரு 2 ஸ்பூனு, பிரபுதேவா ஸ்டெப்பில் ஒரு 1.5 ஸ்பூனு, உனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பில் ஒரு 1/2 ஸ்பூனு மொத்தத்தையும் போட்டு கலக்கி மீராவை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு புது ஸ்டெப் ரெடி பண்ணிவே. நான் போய் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். ப்ரோ வாட் இஸ் திஸ்? இந்த கிழங்கட்டையெல்லாம் இருக்கீங்க சேர்த்த. நான் எங்க ப்ரோ சேர்த்தேன்? பொக்கவாய் கம்மிங் சூன் அப்படின்னு வாய் கீழே போர்டு வைக்கிற அளவு வயசாகி போயிருது. இப்போ இவங்களுக்கு டான்ஸ் தேவையா? இப்பவே இவங்களை அடிச்சு துரத்துறேன் பாரு. ப்ரோ காதல்னாலே காம்படிஷன் இருக்கத்தான் செய்யும். நீ அவங்கள விட பெஸ்டா ஆடினா மீரா இம்ப்ரெஸ் ஆக போறா. மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். பாக்குறீங்களா? டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். Come on, dance.